ஏன் சட்டமன்ற அலுவலகத்திலேயே இடுப்பு தண்ணி இருந்ததில்ல? உண்மைதானே? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா? ஆக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இப்படி ரட்ட வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்ல, 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். 1-2 இல்ல, அப்படியே பொத்தாம் அறிவிச்சார். 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அறிவிச்சார். அதுல 4 1 பங்கு வாக்குறுதி கூட நிறைவேற்றல. உண்மைதானே? அவர் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதி நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில வாங்கிய கல்வி கடன் ரத்து பண்ணாரா? எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய தாய்மார்களுக்கு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறார், கொடுத்தாரா? மாதம் பெட்ரோல் டீசல் குறைக்கிறார், குறைச்சாரா? அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக கொடுக்கிறார், கொடுத்தாரா? எதையுமே செய்யல. நாட்டு மக்களை ஏமாற்றிய முதலமைச்சர் இந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? இப்ப எல்லா இடத்துலையும் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். என்ன எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சி எரிஞ்சிருவாராம். என்ன தொடர்ச்சி எறிகிறதுக்கு? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க தொண்டனை கூட உங்களால் தொட்டு பார்க்க முடியாது. என்ன, நான் முதலமைச்சர் ஆகும்போது சர்வசாதாரணமாக நினைச்சாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி கிராமத்திலிருந்து வந்தவர் தானே, அழகா இவரை வெளியேற்றலாம்னு நினைச்சாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை விரல் விட்டு ஆட்டுகின்ற அளவுக்கு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். நான் முதலமைச்சர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று மேதகு ஆளுநருடைய ஆணைப்படி சட்டப்பேரவைத் தலைவர் என்னை பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று பணித்த காலத்தில் நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற நேரத்தில் இன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவரோட திமுக எம்எல்ஏலாம் சேர்ந்து நான் அந்த அறிக்கை வாய்ச்ச உடனே சட்டப்பேரவைத் தலைவரை அந்த இருக்கையிலிருந்து பிடிச்சி கீழே தள்ளி இழுத்து விட்டாங்க, மைக்கை உடைச்சிட்டாங்க. அதில் போய் ஜம்முன்னு ஒரு எம்எல்ஏ வந்துட்டார், திமுக எம்எல்ஏ. எவ்வளவு புனிதமான இருக்க, இந்த நாட்டுக்கு சட்டம் இயற்றக்கூடிய மாமன்றம். சட்டமன்றம் சாதாரண நினைச்சுக்காதீங்க, சட்டம் இயற்றக்கூடிய மாமன்றம். 8 கோடி மக்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற மன்றமா சட்டமன்றம். அப்படிப்பட்ட அந்த மன்றத்தில் என் டேபிளில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. டேபிள் ஏறி முதலமைச்சரை நான் பதவி ஏற்றுட்டு அமர்ந்துருக்கிறேன், டான்ஸ் ஆடுறாங்க. மற்ற மந்திரிகள்லாம் எல்லா மந்திரி டேபிள் ஏறி மற்ற எம்எல்ஏ திமுக எம்எல்ஏலாம் டான்ஸ் ஆடுறாங்க. இவரெல்லாம் நாட்டுக்கு நன்மை செய்கிற ஆளுங்களா? இவரெல்லாம் தேர்ந்தெடுத்தா எப்படி இருக்கு நாடு? சிந்திச்சு பாருங்க. ஒரு எம்எல்ஏனா எப்படி கட்டுப்பாடோடு இருக்கணும், நாட்டு மக்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அதுதானே எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க. ஆனால் திமுக அது கிடையாது. எல்லா ரவுடிகள் ராஜ்யமா தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா? சரி, நான் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டேன். ஸ்டாலினால பொறுக்க முடியல, சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் போறார். நாங்க தொட்டு கூட அவரை பார்க்கல, எல்லாமே வீடியோவில் பதிவு இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுதே உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, சட்டை கிழிச்சிட்டு போனீங்களே. இப்ப பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்க போது என்ன செய்ய போற? எப்படி வீதியில் நடப்பா? நீங்களே கனவு பார்த்துங்க, நீங்களே மனசில் நினைச்சு பார்த்துங்க. ஸ்டாலின் அவர்களே, என்னை தவறான இடம் போட்டு பார்த்தீங்க. 4 ஆண்டு 2 மாசம் நான் முதலமைச்சர் இருக்கும்போது கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு கூட குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலை, ரயிலில் தண்ணி கொண்டு வந்து சென்னை மாநகர மக்களை தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசு. பிறகு டெல்டா மாவட்டம் புரட்டி போட்டு போயிட்டது, பயங்கர புயல். 6 மாவட்டம் பூரா பயிர்கள் நாசமாயிட்டது. அந்த புயலால சேதம் அடைஞ்சிட்டது. மின்கம்பங்கள் பூரா சேதம், டிரான்ஸ்பார்மர் பூரா சேதம், துணைமணி நிலையெல்லாம் அடிச்சுட்டு வரைக்கும் காத்துல. அப்படி இருக்கும் போது கூட புயல் வேகத்தில் செயல்பட்டு நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம். பிறகு கொரோனா, நல்லா தெரியும் கொரோனா எப்படிப்பட்ட காலம். அந்த வைரஸ்
காற்றிலே எளிதில் பரவக்கூடியது. அந்த வைரஸ் ஒருவரை தாக்கப்பட்டால் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் எப்படி அந்த நோய் தாக்கப்படுது, அந்த நோயினுடைய அறிகுறி என்ன, அதுக்கு என்ன மருந்து செலுத்தினா அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும்னு எதுவுமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய மக்களுடைய விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுக்கு நல்லா தெரியும், யாராவது உற்றார் உறவினர் இறந்துட்டா கூட அந்த பாடி கிட்ட போகல, யாரும் போகிறதுக்கு பயந்தாங்க. அப்படியே இறுதி சடங்கு நடக்கும்போது அப்படியே எடுத்து தூக்கி குழியில் போட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட நம்முடைய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக சிறப்பாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்து இந்தியாவிலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் என்று பெயரை வாங்கணும். இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சருடைய கருத்துக்களை கேட்பதற்கு காணொலி காட்சி மூலமாக ஏற்பாடு செஞ்சு அனைத்து முதலமைச்சருடைய தொடர்பு கொண்டு பாரத பிரதமர் பேசினார். அப்ப அவர் தெரிவித்த கருத்து, தமிழகத்தில் சிறப்பா கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துறாங்க, அவர்களை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட அளவுக்கு திறமையான ஆட்சி கொடுத்தோம் நாங்க.